ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் திருவெம்பாவை 15வது பாடல் தான் பார்க்க போகிறோம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய் ஓவால் சித்தம் களி கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான்பணியால் பேரறையாட் கிங்கானே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வார் உருவப் புன்முலையீர் வாயார நாம் பாடி ஏர் உருவப் பூம்புணல் பாய்ந்த ஆடேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அழகிய மார்பு கச்சையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே, நம் தோழி எம்பெருமானே எம்பெருமானே என்று சிவனின் பெருமைகளை வாய் ஓயாமல் பேசுவாள். அவள் உள்ளத்தில் ஆனந்த வெள்ளம் பெருகும், விழிகளில் பக்தி கண்ணீர் வழியும், கீழே விழுந்து வணங்கியபடியே கிடப்பாள். தான் அடைந்த அந்த பரவச நிலையிலிருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாது போல் தோன்றும். சிவனன்றி வேறு தெய்வங்களை ஒருபோதும் வணங்க மாட்டாள். சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் சிவன் மீது பித்து பிடித்து நிற்பாள். இவளின் இத்தகைய நிலைக்கு காரணமானவர் யார்? சிவன் தானே. அவளை ஆட்கொண்டது போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கின்றான் அந்த வித்தகனான சிவன். வாருங்கள், சிவபெருமானின் தாழ் பணிந்து அவன் புகழை பாடுவோம். பூக்கள் நிறைந்த பொய்கையில் பாய்ந்து நீராடுவோம். பாவை நோன்பு நோட்கும் பெண்கள் கூட்டத்தில் ஒருத்திக்கு ஏற்பட்ட ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் அந்த அனுபவத்தை அருளிய சிவபெருமானின் பெருமையையும் விவரிக்கும் பாடல் இது. மதுர பாவனையில் தன்னை பெண்ணாக பாவித்து பக்தி செய்த போது குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இத்தகைய பரவச நிலையில் ஆழ்ந்திருந்ததை அவரது வரலாறு சொல்கிறது. என்னங்க, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வீவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.